வருஷமும் மே மாதம் 31ஆம் தேதி உலகம் முழுவதும் உலக புகையிலை எதிர்ப்பு நாளாக கடைபிடிச்சிட்டு வரோம். புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படக்கூடிய தீமைகள், அதுக்கப்புறமா உடல்நல பாதிப்புகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துற விதமா உலக சுகாதார அமைப்பு இந்த நாளை 1987ஆம் ஆண்டு உருவாக்கியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் உலக சுகாதார அமைப்பு ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளை மையமா கொண்டு இந்த நாளை கடைபிடிக்கிறாங்க. புகையிலை நிறுவனங்கள் இளைஞர்களை குறிவச்சு நடத்தக்கூடிய விளம்பர உத்திகளில் இருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காகவும் புகையிலையற்ற எதிர்கால தலைமுறையை உருவாக்குறதையும் உலக நாடுகள் தற்போதைய முக்கிய இலக்கா கொண்டிருக்காங்க. உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் சுமார் 80 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் புகையிலை பழக்கத்தினால உயிரிழக்கிறாங்க. புகைப்பிடிப்பவர்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க அந்த புகையை சுவாசிக்கிறதுனால மட்டுமே ஆண்டுக்கு 12 லட்சம் பேர் இறக்குறாங்க. வாய் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், மாரடைப்பு, பக்கவாதம் மற்றும் தீவிர சுவாச பிரச்சனைகளுக்கு புகையிலை முதன்மை காரணியாக இருக்கு. இப்படி பல விதத்துல புகையிலினால நமக்கு ஏராளமான பாதிப்புகள் இருந்துட்டே தான் இருக்கு. அதனால இந்தியாவில் எடுக்கப்பட்டு வரக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்னா, இந்திய அரசு புகையிலை பயன்பாட்டை குறைக்க பல்வேறு கடுமையான விதிகளை கையாண்டு வராங்க. பொது இடங்கள்ல புகைப்பிடிக்கிறத முற்றிலும் தடை செஞ்சிருக்காங்க. அதை மீறவங்களுக்கு அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. புகையிலை பொருட்களின் பாக்கெட்டுகள்ல 85% அளவிற்கு அதோட தீமைகளை விளக்குற விதமா எச்சரிக்கை படங்களை அச்சிடுறது கட்டாயமாக்கியிருக்காங்க. அதே மாதிரி மின் சிகரெட்டுகள் எனப்படக்கூடிய வேப்பிங் சாதனங்களுக்கு இந்தியாவில் முழுமையா தடை விதிச்சிருக்காங்க. புகையிலை பழக்கத்தில இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்திய அரசு 1800112356 அப்படிங்கிற இலவச உதவி எண்கள் மூலமா ஆலோசனைகளை வழங்கி வராங்க. மே 31ஆம் தேதியான இன்னைக்கு எதனால நாம உலக புகையிலை எதிர்ப்பு நாளா அனுசரிக்கிறோம் அப்படிங்கறத இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்தியாவின் மிக சிறந்த அரசியல்வாதி, புகழ்பெற்ற வழக்கறிஞர், சிறந்த தொழிற்சங்க தலைவர் மற்றும் மார்க்சிய கோட்பாளரான சுரேந்திர மோகன் குமாரமங்கலம் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1916ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி பிறந்திருக்காங்க. 1973ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி காலமாயிருக்காங்க. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் அமைச்சரவையில மத்திய எஃகு மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக பணியாற்றி நிலக்கரி சுரங்கங்களை தேசிய மையமாக்குறதுல முக்கிய பங்காற்றி இருக்கிறாங்க சுரேந்திர மோகன் குமாரமங்கலம் அவங்க. இவர் சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சுப்பராயன் ராதாபாய் தம்பதியருக்கு மகனா பிறந்திருக்கிறாங்க. இவருடைய சகோதரர் ஜெனரல் பி குமாரமங்கலம் இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக பணியாற்றியிருக்கிறாங்க. இங்கிலாந்தின் புகழ்பெற்ற ஏடன் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் கிங்ஸ் கல்லூரியில சட்டம் பயின்றிருக்கிறாங்க. அங்க படிக்கும் போதே இடதுசாரி கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு மாணவர் இயக்கத்துல தீவிரமா செயல்பட்டிருக்காங்க. அங்கிருந்து இந்தியா திரும்பின உடனே கம்யூனிஸ்ட் கட்சியில தீவிரமா இயங்கியிருக்கிறாரு சுரேந்திர மோகன் குமாரமங்கலம் அவர்கள். கம்யூனிஸ்ட் கொள்கைகளை பரப்பியதற்காக பிரிட்டிஷ் அரசால் கைது செய்யப்பட்டு புகழ்பெற்ற மெட்ராஸ் கம்யூனிஸ்ட் சதி வழக்குல சுமார் 2 வருஷம் சிறை தண்டனையை அனுபவிச்சிருக்கிறாரு. 1966ல சென்னை மாநிலத்தின் அட்வொகேட் ஜெனரலாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதே காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில இணைஞ்சிருக்கிறாரு. 1971ஆம் ஆண்டு பொது தேர்தல்ல புதுச்சேரி மக்களவை தொகுதியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றம் சென்றிருக்கிறாரு. மத்திய அமைச்சராக பொறுப்பேற்ற குறுகிய காலத்திலேயே நாட்டோட பொருளாதார கட்டமைப்புல பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க சுரேந்திர மோகன் குமாரமங்கலம் அவர்கள். இந்தியாவின் மிக முக்கிய திட்டமான நிலசரி சுரங்கங்கள் மற்றும் இரும்பு எஃகு நிறுவனங்களை தேசிய மையமாக்கும் வடிவங்களை முன்னின்று நடத்தியிருக்கிறாங்க. 1973 ஏப்ரல்ல 3 மூத்த நீதிபதிகளை பின்னுக்கு தள்ளி நீதிபதி AN ரேயை இந்தியாவின் தலைமை நீதிபதியாக்கும் இந்திரா காந்தி அரசின் முடிவை நாடாளுமன்றத்தில் மிக திறம்பட வாதாடி பாதுகாத்திருக்காங்க. இந்தியாவோட மிக சிறந்த அரசியல்வாதி, புகழ்பெற்ற வழக்கறிஞர், சிறந்த தொழிற்சங்க தலைவர் மற்றும் மார்க்சிய கோட்பாளரான சுரேந்திர மோகன் குமாரமங்கலம் பற்றிய நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.